அவசர குடுக்கை அமைச்சர் ரகுபதி பாலியல் குற்ற வழக்குகளில் விசாரணையை திசை திருப்பும் நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தாம்பரத்தில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் 13 வயது மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரம் குறித்து அமைச்சர் ரகுபதி பேசியிருக்கும் பேச்சு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த அந்த அரசு சேவை இல்லத்தில் சுமார் 128 மாணவிகள் தங்கியுள்ளனர். மேலும் அங்கு பணிபுரியும் மகளிர் விடுதி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் விடுதியில் தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் வேறு எந்த மாணவியும் பாதிக்கப்படவில்லை என உறுதிப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணை நடத்தியது யார்? காவல்துறையா, மாநில மகளிர் ஆணையமா, சேவை இல்லத்தை நடத்தும் சமூக நலத்துறை அதிகாரிகளா, குழந்தைகள் நல அதிகாரிகளா? யார் விசாரணை நடத்தியது? ஒவ்வொருவரிடமும் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெற்றது? முதற்கட்ட விசாரணை முடிவதற்கு அமைச்சர் ஓடோடி வந்து ஒரே ஒரு மாணவிதான் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை என சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அமைச்சர் இப்படி பேசினால் இனி மேலதிக விசாரணை நடக்குமா? நடந்தாலும் அமைச்சரே யாரும் பாதிக்கப்படவில்லை என சொன்ன பிறகு பாதிக்கப்பட்ட மாணவிகள் பேசுவார்களா? பேசினால் அதை விசாரணை அதிகாரி கேட்பாரா? இந்த அமைச்சர் இப்படி அவசர குடுக்கை போல ஓடோடி வந்து பேச வேண்டிய தேவை என்ன? ஸ்டாலின் அரணாக இருக்கிறாராம், அதனால்தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கிறார்களாம். அமைச்சர் இப்படி வெட்கமின்றி பேசுவதை பார்த்து மக்கள்தான் வெட்கி தலைகுனிகிறார்கள். சம்பவம் நடந்தது ஸ்டாலின் அரசு நடத்தி வரும் சேவை இல்லத்தில்தான். அந்த மாணவி கால்கள் உடைக்கப்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எங்கோ நடந்ததைப் போலவும் மாணவி அரசின் மீது நம்பிக்கையுடன் புகார் அளித்ததைப் போலவும் பேச அமைச்சர் ரகுபதிக்கு எப்படி மனம் வருகிறது? பாலியல் குற்ற வழக்குகளை முடக்கும் முயற்சியிலேயே ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு வருகிறது.